வணக்கம். இன்றைய தினமும் முக்கிய செய்திகளினூடாக உங்களை சந்திக்கிறேன். தமிழர் அரசியலை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற கட்சி அதிர்வுகளை ஏற்படுத்த இருக்கிறது. இதற்கான காரணம் கருணா அதேபோல பிள்ளையார் இந்த இரண்டு பேருடைய இணைவும் கடந்த காலங்களில் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்ற வேளையில் இந்த இரண்டு பேருமே இப்போது இணைந்திருக்கிறார்கள். ஒருவர் முன்னாள் பிரதி அமைச்சராக பணியாற்றியவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று அறியப்படுகின்ற கருணா. அதேபோல பிள்ளையான் என்று அறியப்படுகின்ற சந்திரகாந்தன் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக பணியாற்றியிருந்தவர். இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து இப்பொழுது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்சியை கிழக்கிலே உருவாக்கி இருக்கிறார்கள். பொதுவாக தமிழர்கள் தரப்பை பொறுத்தவரைக்கும் வடக்கு கிழக்கு இணைந்த செயல்பாடுகள் குறைவாக இருக்கிறது என்பது கிழக்கு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்ற தருணத்தில் இவர்களுடைய இணைவு இப்பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அதே போல அதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்றைய தினம் கைச்சாத்தாக இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அதே போல முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுடன் இந்த உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்து கிழக்கு தமிழர் கூட்டணி அல்லது கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கட்சியை அவர் உருவாக்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய படகு சின்னத்திலே குறித்த தரப்பு களமிறங்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது கிழக்கை பொறுத்தவரைக்கும் எப்படியான வாக்கு பிரிவை அல்லது அவர்களுக்கு எப்படியான உள்ளூராட்சி சபைகளை வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தியாக இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கான சந்தர்ப்பங்களை பலவீனப்படுத்தியவர் முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்று வடமாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். ஊடகங்களுக்கு அவர் கருத்தை தெரிவிக்கும் போதுதான் இந்த செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அண்மையிலே சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு ரணில் விக்ரமசிங்க செவி வழங்கியிருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது பரவலாக பேசப்பட்டிருந்தது. அதிலே ரணில் விக்ரமசிங்க பேசிய விடயங்கள் பலவற்றை கூறிட்டு காட்டியிருக்கக்கூடிய ஒருவர் 2000ஆம் ஆண்டு இனப்பிரச்சனைக்கான புதிய அரசியலமைப்புக்கான உத்தேச வரைவு நாடாளுமன்றத்திலே சந்திரிகாவினுடைய ஆட்சியிலே சமர்ப்பிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தான் அந்த பிரதிகளை நாடாளுமன்றத்திலே வைத்து தீயிட்டு கொளுத்தியவர். அதே போல 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை என்கின்ற ஒரு விடயம் கொண்டுவரப்படுகின்ற வேளையிலும் சர்வதேச மத்தியஸ்தத்தோடு கையொப்பமிட்ட ரணில் விக்ரமசிங்க எதிர்த்தரப்பை உடைத்து பலவீனப்படுத்தி மஹிந்த ராஜபக்ஷ அரசு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை ஒன்றை அரங்கேற்றுவதற்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது உறுதுணையாக இருந்தவர் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் ரணில் விக்ரமசிங்க தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் வீணடித்துவிட்டு இப்போது வந்து நல்ல விடயங்களை பேசுவதைப் போல் அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். அதிகாரத்தில் இருக்கின்ற போது எதையும் செய்யாதவர் இப்போது எதற்காக இந்த விடயங்களை சொல்கிறார் என்பதுதான் அந்த குற்றச்சாட்டாக மாறியிருக்கிறது. இன்னொரு புறம் இந்தோனேஷியாவிலே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் 3 தமிழர்களுக்கு மரண தண்டனை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 38 வயதான ராஜு முத்துக்குமரன், அதே போல 34 வயதான செல்வத்துறை தினகரன், 45 வயதாக இருக்கும் கோவிந்தசாமி விமல்காந்தன், இந்த மூவரும் தான் மரண தண்டனை எதிர்நோக்கப் போகிறார்கள். இவர்கள் சிங்கப்பூரிலே கப்பல் துறையிலே பணியாற்றியவர்கள் என்பதும் மூவரும் சரக்கு கப்பலில் 106 கிலோ கிறிஸ்டல் மெத் என்கின்ற ஒரு போதைப் பொருளை கடத்தியதாக இந்தோனேஷிய கடல் எல்லையிலே அந்த நாட்டு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நான் இந்த பிள்ளையார் தொடர்பான கூட்டணியை சொல்லியிருந்தேன். இப்பொழுது அவர்கள் தொடர்பான இன்னொரு செய்திதான், சந்திவெடியிலே ஒருவரை துப்பாக்கியினால் சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக பிள்ளையார் தலைமையில் இயங்கிய ஆயுத குழுவை சேர்ந்த 4 மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பு அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி TJ பிரபாகரன் அவர்களினால் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பிலே மேலதிக விவரத்தை பார்க்கின்ற வேளையில் மட்டக்களப்பு சந்திவெளியிலே கடந்த 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி சந்திவெளியைச் சேர்ந்த மயில் வாகனம் ரவீந்திரன் என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் இயங்கிய பிள்ளையான் தலைமையிலான ஆயுதக்குழு அவரை T56 ரக துப்பாக்கியினால் சுட்டுக் கொண்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பிலே சந்திவெளி மற்றும் கிரானைச் சேர்ந்த கிருஷ்ணரூபன், திருச்செல்வம், பாஸ்கரன், மகேந்திரன் ஆகிய 4 ஏறாவூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கம் பதிவு செய்திருந்தார்கள். இது தொடர்பான விசாரணை இடம்பெற்றுதான் இப்பொழுது இந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தலைமன்னாருக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்தை தொடங்குவதற்கான பணிகள் ராமேஸ்வரத்தில் ஆரம்பமாகி இருப்பதாக இந்தியாவினுடைய செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே தலைமன்னாருக்கும் தனுஷ்கோடிக்கும் ஆன தொடர்பு ஆரம்பித்திருந்தது 1914ஆம் ஆண்டு நம்புகிறேன். கப்பல் போக்குவரத்து ஆரம்பமாகி இருந்தது.
அதற்கு பிறகு 1964ஆம் ஆண்டளவில் தனுஷ்கோடியில் ஒரு புயல் தாக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து 1965ஆம் ஆண்டில் இருந்து இந்த கப்பல் போக்குவரத்து என்பது தடைப்பட்டிருந்தது. எனினும் இலங்கையிலே அதற்கு பிறகு ஏற்பட்டிருந்த அசாதாரண சூழ்நிலைகள், இனப்படுகொலைகள், யுத்தம் போன்றவற்றை காரணம் காட்டி இந்த கப்பல் சேவை என்பது 1981ஆம் ஆண்டு முற்றாக நிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் கப்பல் போக்குவரத்து தொடங்குவதற்கு 2 நாட்டு வெளியுறவுத்துறை அதேபோல கப்பல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் பல தடவை இடம்பெற்றிருந்தன. அந்த வகையிலே தான் இப்பொழுது கடந்த அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி தமிழகத்தினுடைய நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவையை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைத்திருந்தார் காணொலி வாயிலாக. அதன்போது கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் இருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் படுகொலையை செய்துவிட்டு இப்போது 60,000 பேரையும் கொன்றுவிட்டு எங்கள் கட்சியை இப்போது தடை செய்வதற்கு எதிராக நாங்கள் போராடி இருக்கிறோம் என்று ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டொல்வின் சில்வா சொல்லியிருக்கிறார். அதேபோல ஆயுதங்களை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது நாங்கள் ஆயுதங்களை எடுத்தோம். இதையும் அவர் குறிப்பிடுகிறார். பத்திரிகை ஒன்றுக்கு அவர் வழங்கி இருக்கக்கூடிய நேர்காணலே தான் இது தொடர்பாக அவர் சொல்கிறார். கடந்த 1983ஆம் ஆண்டு கருப்பு ஜூலை மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தொடங்கிய கருப்பு ஜூலை அடிப்படையாக கொண்டு அநீதியான அதேபோல சட்டவிரோதமான பல விடயங்கள், சட்டவிரோதமான தடைகள் பலவற்றை கொண்டு வந்து அந்த கட்சியை எங்களுடைய கட்சியை அவர்கள் தடை செய்திருந்தார்கள். அதே போல எங்களை அடக்க தொடங்கியிருந்தார்கள். நாங்கள் இதை பல இடங்களில் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே போல இலங்கை இந்திய ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாங்கள் அதற்கு எதிராக ஆயுதம் ஏந்தினோம். நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். அன்று நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தியிருந்தோம். துப்பாக்கி சண்டை நடந்தது, ஒரு உள்நாட்டு கலவரம் வெடித்தது, ஆயுதங்களை வைத்து அரசியல் செய்யும் போது 2 தரப்பினரும் இறக்கிறார்கள் என்கின்ற கருத்தை டொல்வின் சில்வா தான் முன்வைத்திருக்கிறார். இப்போது இது எப்படி என்றால், நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போது செய்தது தவறென்று இப்போது இவர்கள் சொல்வார்கள், பிறகு இவர்கள் ஆட்சியை விட்டு போகின்ற பொழுது மற்றவர்களை சொல்வது என்பது 2 தரப்பிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றதே தவிர யாரும் இதுவரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இதில் கவலைக்குரிய ஒரு விடயம். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.